Hi everyone, 12th and 11th மேக்ஸுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. பப்ளிக் எக்ஸாம் 2025 இன்னும் ஒரு 15 நாள் 14 நாளுக்குள்ளே வரப்போகுது. நமக்கு ஸ்டடி டைமே அவ்வளோதான் இருக்குது. சரிங்களா? அது இருக்க பட்சத்தில் ரொம்ப படிக்க முடியாத பசங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ டாப் 25 5 மார்க்ஸ் ஒரு 25 5 மார்க்காவது நான் படித்தா போதும், நான் இதையாவது படித்தா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 வரைக்குமாவது எழுதலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த 5 மார்க்ஸ் படித்தா போதும். ரொம்ப டஃப்பாக கேட்டால் கூட 5 எழுதலாம். ஸோ நான் எக்ஸாக்டாக ரியாலிட்டியாக சொல்கிற ஆள் தான். நான் 7ன்னுலாம் உங்களை சொல்லி ஏமாற்ற மாட்டேன். 6 அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ரொம்ப டஃப்பாக எதை ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா 5. பட் 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது படிச்சிங்கன்னா 7மே எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 12த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 அல்லது 6 கன்ஃபார்ம். பட் 6 எனக்கு ஓகே, பட் 90% ஓகே. சரிங்களா? அப்போ படிக்க முடியாத பசங்க இதையாவது படிங்க. சரிங்களா? அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணுறேன், அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இப்போ நான் கொடுத்த கொஸ்டினே நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி படித்தவங்க செக் பண்ணிக்கோங்க. படிக்கலனா படிச்சிட்டிங்க நான் அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ 12th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது 12th ஸ்டாண்டர்டுக்கு. சரிங்களா? 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ்னு எடுத்திங்கன்னா நான் லேம்டா மியூ சம்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. 2.4லேருந்து 2.8 வரைக்கும் என்னெல்லாம் 5 மார்க் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கோ அதெல்லாம் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ எப்பவுமே நம்ம படிக்கிற 5 மார்க் ஒரு 10 5 மார்க் நான் சொல்லியிருக்கிறேன். 3.5ல் அந்த 2 சம் தான், 5 7. 4.5ல் நம்ம எப்பவுமே படிக்கிற சம் 5லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் எல்லா சம்மும் பார்க்கணும். எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் இந்த 5 கணக்கு பார்க்கணும். 5.1ல் சர்க்கிள் ஈக்குவேஷனில் கண்டிப்பாக ஒரு சம் வரும். 5.5லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் நான் அண்டர்லைன்லாம் பண்ண விரும்பலை, நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகும். சரிங்களா? 6.1 6.3 6.7 அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர் இது. 6.1ல் தீரம் கண்டிப்பாக ஒரு தீரம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6.3ல் இந்த 2 கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. 6.7ல் எல்லா எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸும் படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கிறதே இவ்வளோ தான். ஒழுக்கமாக இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். 7 ரொம்ப முக்கியமான விஷயம். இதே மாதிரி 2 மார்க் 3 மார்க்கும் போடுறேன். அட்லீஸ்ட் அதையாவது படிச்சுட்டு போங்க. சரியா? ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் போடுவோம், பயப்படாதீங்க. 7.1 அப்படிங்கிறது 2 3 8 9 10 ஆல்ரெடி நிறைய வாட்டி போட்டு பார்த்தது. 7.5 எக்ஸாம்பிள், 7.7 7.9 7.10 எக்ஸாம்பிள். ஸோ 7.1ங்கிறது ரொம்ப ஈஸி எக்ஸசைஸு. 7 எக்ஸாம்பிள் 7.14 15 18 7.14 15 18 எக்ஸசைஸ் 7.2 10 சம். இப்போ 7.8 எடுத்துட்டிங்கன்னா 4லேருந்து 12 வரைக்கும் எந்த சம்மே விடக்கூடாது. நான் இந்த சம் விட்டுட்டேன் அந்த சம் விட்டுட்டேன்லாம் சொல்லக்கூடாது. எக்ஸாம்பிள் இந்த 2 பார்த்துக்கோங்க. 8.4ல் 2 7 கண்டிப்பாக படித்தாகணும். 8.7ல் ஆயிலர்ஸ் தியரம் கண்டிப்பாக படித்தாகணும். ஆயிலர்ஸ் தியரமில் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 9.26லேருந்து 9.30 வரைக்கும் அந்த இன்டெக்ரல் கால்குலஸுக்கு அந்த லாஸ்ட் 5 எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். 10.8 ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எக்ஸசைஸ் சம் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் எல்லாமே படிக்கணும். 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 11.10 எக்ஸாம்பிள், 11.2ல் 2 சம் இந்த கே சம் தான். எக்ஸாம்பிள் 11.16 17 18 பார்த்துக்கோங்க. 11.4ல் 7th சம் மட்டும்தான். அப்போ 11.5ல் 4 சம்மு, எக்ஸாம்பிள் 4 சம், மொத்தமாக ஒரு 10 சம் தான் இருக்கும். 12.1ல் 8 9 10 எக்ஸாம்பிள் 12.9 12.9 மாடுலோ 11 மாடுலோ 5 8 9 10 ஈஸி. அப்புறம் ட்ரூத் டேபிள். இந்த 12th சாப்டர் ரொம்ப ஈஸி, எல்லோரும் படிச்சிருவீங்க. 6th சாப்டர் எல்லோரும் படிச்சிருவீங்க. ஏன்னா அந்த தியரம் எல்லாமே ஈஸி. 5th சாப்டருமே நான் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஆக மொத்தம் இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் இன்னும் டெப்த்தாக போகல. ஸோ அதனால் நம்ம இதுலேருந்து கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் ட்விஸ்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ட்விஸ்ட் அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு 5 இல்லை ஓரளவுக்கு தான் ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா 6 5 கேரண்டி, 25 மார்க் கேரண்டி. ஸோ அப்போது கன்ஃபார்மாக இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், 11th பார்க்கலாம். ஸோ 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம்பிள் 1.2 எக்ஸசைஸ் 1.1 10 சம் அந்த 2 அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற ஒரு 5 சம் இருக்கும் இல்லையா? 1.3 2 3 10 12 1.3ல் எக்ஸாம்பிள் 1.1 1.30 இந்த 7 சம் 5 சம்மில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 2.4ல் 4th சம், 2.8ல் கண்டிப்பாக ஒரு சம்பவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 2.9 பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மிக முக்கியம். அதே மாதிரி 2.12ல் லாகரிதமில் இந்த 7 சம் பார்த்துருக்கேங்க. நான் ஒன்றும் அவ்வளோ அதிகமாக சொல்லலை. அதே மாதிரி 3.3ல் இந்த 2 சம் நேப்பியர் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷனில் 4.4ல் இது நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகேவா? இதுலேருந்து ஒரு சம் வரும் எக்ஸாம்பிளோட சேர்த்து.
5.2ல இந்த 5 கணக்கு, 5.3ல இந்த 3வது கணக்கு, 5.4ல இந்த 4 கணக்கு ரொம்ப 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 முக்கியமான கணக்கு. அதுவும் 3rd 4th ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் 6.9, 6.19, 6.20 இது மூணுமே அந்த நார்மல் ஃபார்முக்கு மாற்றுறது ஈஸி. 6.4ல 4, 11, 12, 13, 14, 15 எவ்வளோ சம்மு? 6 சம். இந்த 6 சம் வராட்டி இந்த நார்மல் ஃபார்ம் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று வந்துடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் முடிஞ்சு. இந்த சம் மட்டும் படித்தா போதும். நான் 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கேட்டால் 7 எழுதிடலாம். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா 6 எழுதிடலாம். நான் வந்து 30 மார்க் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ அதே எக்ஸாம்பிள் 7.30, எக்ஸைஸ் 7.2ல 4th சம், எக்ஸாம்பிள் 7.19. 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், ஒரு 6 சம் தான் இருக்கும். ஃபேக்டர் தீரத்தில் ஒரு 5 சம், எக்ஸாம்பிள் 2 சம்மு, ஒரு எக்ஸைஸில் 3 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் பண்ணுவோம்ல, ரெண்டுமே இன்ட்டு பண்ணி அதிலே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. LHS RHS இந்த 3 சம் நல்லா போட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப வீக்காக இருக்கிற பசங்க இந்த 7th சாப்டர் மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். 8th சாப்டரில் இப்போ இந்த 12வது கணக்கு குவாடிலேட்டரும் தீரம், இந்த 2 தீரமும், இந்த 5 கணக்கு மட்டும் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கோப்ளானர் ரொம்ப வீக்காக இருக்கேங்க சார், நான் படிக்கிறக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் வந்து 11th ஸ்டாண்டர்டில் பாஸ் பண்ணால் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த 7th சாப்டரும் இந்த 8th சாப்டரும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா போதுமானது. நீங்கள் வந்து அந்தளவுக்கு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ஓகே, உங்களுக்கு இது மட்டும் கன்ஃபார்ம். நான் அது கன்ஃபார்மாக இது போட்டுக்கிறேன். அதேமாதிரி ரொம்ப வீக்காக இருக்கான்னா இது மட்டும். 10th சாப்டரே அப்படி தான். நான் அடித்து சொல்லுவேன், இதுலேருந்து சம் ஒரு 5 மார்க் வந்துருங்க, இல்லை 2 கூட வரலாம். அதனால் இந்த எக்ஸாம்பிள் சம் ஒரு 8 சம்மும், எக்ஸைஸில் 10.4ல் இந்த சம்ஸும் கட்டாயம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சம் அல்லது 2 சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ சார் நான் கம்மி பண்ணி படிக்கிறேன் சார், ஒரு மார்க் இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீ லாஸ்ட்டாக விட்டுட்டு போனால் கூட 10.4ல் எக்ஸைஸ் சம்மும் விட்டுட்டு போயிடாது, ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து 11.11ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். அது அந்த ஃபஸ்ட்டு ஒன்னில் அந்த ஃபஸ்ட் 2 சப்டிவிஷன், ரெண்டாவதுல ஃபஸ்ட்டு 3rd சப்டிவிஷன், எக்ஸாம்பிள் 11.40. 11.11 கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் போட்டால் ஆன்சர் வந்துடும். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக இதுலேருந்து வரும். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க பார்க்க வேணாம், ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஈஸி தான், 2-3 டைம் போட்டு பார்க்கணும், அவ்வளோதான். 11.12ல் ஃபஸ்ட்டு கணக்கு, எக்ஸாம்பிள் எல்லாமே. எக்ஸைஸ் 12.3ல் 5 கணக்கு, 12.4 பேஸ் திறம் வரலன்னா 12.3ல் தான் கேட்பாங்க. அப்போது இந்த இது வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருங்க, இதுலேருந்து ஒரு 5 மார்க் எழுதிடலாம். ஓகேவா? இப்போது கஷ்டப்பட்டு படிக்கிறது என்னென்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி எக்ஸாம்பிள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருங்க சொல்கிறேன். இந்த 10.16, இந்த 10.24 கண்டிப்பாக படிச்சிருங்க, அது வரும். அதாவது கேட்பாங்கன்னு என் மனசு சொல்லுது. அதே மாதிரி 10.28, 10.27 படிச்சிருங்க. ஓகேவா? 10 மீதியெல்லாம் கூட நீங்கள் வந்து கண்ணில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பட் நான் இங்கே அண்டர்லைன் பண்ணது எல்லாமே செகண்ட் வால்யூமில் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. 11.11, 11.2ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்க தான் போகிறாங்க, படிக்க முடிஞ்சால் படிச்சுங்க. ஃபஸ்ட்டு வால்யூமில் எது சார் இம்பார்ட்டன்ட் 11க்கு பாஸ் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சாப்டர் படிச்சிரு, ஒன்றுமே கிடையாது. செகண்ட் சாப்டரில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நீ படித்து தான் ஆகணும், 2.8 படித்து தான் ஆகணும். ஸோ நீ லாகரிதம் படித்தா படி, பட் ஆனால் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். 3rd சாப்டரில் 3 சம் தான் சொல்லியிருக்கேன், அது படிச்சிரு. 4th சாப்டரில் கண்டிப்பாக ஒரு சம் வரும், மேத்தமேட்டிக்கலாக அது படித்து தான் ஆகணும். 5.2ல் ஒரு 5 கணக்கு தான் கொடுத்துருக்கேன், 5.3லேயும் ஒரு கணக்கு தான் கொடுத்துருக்கேன், 5.4ல் எப்போவுமே சம் வர்றது தான். அதே மாதிரி 6வது சாப்டர்லேயும் 6.4ல் என்னென்ன சம்னா 4வது கணக்கு, 12வது கணக்கு, 11வது கணக்கு, 13, 14, 15. அட்லீஸ்ட் அந்த 12வது வந்து பரவாயில்ல, நீங்கள் படிச்சிருங்க, ஒரு 5 தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிளோட சேர்த்து இது அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட் வால்யூமில் நீங்கள் எல்லாமே படிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கணக்கு தான் கொடுத்துருக்கேன், இதுலேயும் நீங்கள் கம்பெனி படிச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. இது வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு என்ன சொல்கிறது, லாஸ்ட் மினிட்டில் ஒரு நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் 5 மார்க் இது தான். ஸோ கண்டிப்பாக ஒரு 30-35 மார்க் எடுத்துடலாம். 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றுமே படிக்கலன்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக நான் இங்கே மார்க் பண்ண போகிறதில்ல 12th ஸ்டாண்டர்டுக்கு, ஏன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் படித்தே ஆகணும், இதில் எது வருன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நமக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டில் என்ன வேணாலும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 5 கேரண்டி, 6ங்கிறது 90% ஓகே, பட் 7 கன்ஃபார்மாக கிடையாது, இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் போடணும். ஸோ இது லாஸ்ட் மினிட் டாப் 25 கொஸ்டின்ஸ் படிக்கிறவங்களுக்காக நான் போட்டது, படிக்க முடியாதவங்களுக்காக போட்டது. சரிங்களா? அதே மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாமே போடுறேன். ஸோ இது வந்து லாஸ்ட் 15 டேஸ் படிக்க முடியாதவங்களுக்காக இது போட்டது. 2 மார்க் 3 மார்க்கும் போடுறேன் மேக்ஸில். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு தெரியதில்லை, இதுதான் படிக்கணுமான்னு தெரியதில்லை, அனுப்புங்க. தேங்க்யூ.
மறக்காமல் இது எக்ஸசைஸ் 3.4ஐயும் பார்த்துருங்க. 3.4 நான் சொல்ல மறந்துட்டேன். 3.4ல் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துக்கோங்க. 3.4 சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா? கிடைக்கிறது ரேர் தான், ஆனால் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.